அமேசான் பிரைம்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, சஞ்சு சாம்பியன். இந்த படத்துல நடிச்ச ஹீரோ பேர் வந்து கார்த்திகரேன். இந்த கதையோட உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா முரளிகாந்த் பெட்கர். இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அப்புறம் பாராலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் ஜெயிச்சவர் இவர் தான். இவரோட கதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இவர் ஸ்கூல் டேஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொண்டவரா. அப்புறம் லேட்டரா இவர் பாக்ஸிங்ல ஈடுபட்டுட்டு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாரு. இவரை எதிர்த்து போட்டி விடுறவங்க எல்லாத்தையுமே ஈஸியா ஜெயிச்சுட்டு வராமா. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்துட்டு இருந்தாரு. ஸோ இவர் பாக்ஸிங்ல இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றத பார்த்த இந்தியன் ஆர்மி இவரை ஆர்மியில செலக்ட் பண்ணிக்கிறாங்க. 1965ல இவர் ஆர்மி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஒரு டைம்ல இந்தியா பாகிஸ்தான் வார் 1965ல போயிட்டு இருந்துச்சு. அப்ப இவர் தங்கியிருக்க கேம்ப் மேலேயே அந்த பாகிஸ்தான் மிலிட்ரி வந்து அட்டாக் பண்றாங்க ஏரியலா. அதுல 9 புல்லட் இவர் உடம்புல இறங்கிடுது. அதுக்கப்புறமா இவர் பேரலைஸ் ஆயிடுறாரு, லோயர் பாடியிலையும் கால்லயும். அதுக்கப்புறம் இவரோட டாக்டர் அட்வைஸ் மூலயமா என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டேபிள் டென்னிஸ் விளையாடுறாரு 1968 ஒலிம்பிக்ஸ்ல. லேட்டரா 1972 பாரா ஒலிம்பிக்ஸ்ல ஸ்விம்மிங்ல கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் ஜெயிக்கிறாரு பாரா ஒலிம்பிக்ஸ்ல. சரி, வாங்க இவரோட கதையை இன்னும் எலாபரேட்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு தி சேனல். நான் கிருஷ்ணன். இப்போ வாங்க முரளிகாந்த் பெட்கர் அவரோட ஏர்லி டேஸ் பத்தி பார்ப்போம். இவர் பிறந்தது வந்து அக்டோபர் 13, 1944ல. சொந்த ஊர் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்க சங்லி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பெத் இஸ்லாம்பூர்ங்கிற ஊர்ல தான். இவர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு கொண்டவர். பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்ல நல்ல திறமை கொண்டவர். அதே மாதிரி இவர் இனிஷியலா ஆர்மியில பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ்மேனா ஜாயின் பண்றாரு. எந்த பிரான்ச்லனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ்னு ஒரு பிரான்ச்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பிரான்ச்ல. இதோட என்ன ஒர்க்னாங்க, ஒரு டிசைன் பண்ணுறது, வெப்பன் டிசைன் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது, ஒரு ட்ரையல் பார்க்குறது, அப்புறம் அந்த வெப்பனை வந்து ரீஃபிட் பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த ஆர்மிக்கு தேவையான வெப்பன்ஸ்லாம் அவங்க டிசைன் பண்ணுறது, டெவலப்மெண்ட் பண்ணுற டீம் தான். அப்புறம் இவர் பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடல் ஜெயிக்கிறாரு இன்டர்நேஷ்னல் லெவலில். அது வந்து ஜப்பானில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு, டோக்கியோவில் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் இவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இவரை வந்து அசைன் பண்ணுறாங்க ஆர்மியில். அப்போ அந்த டைமில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வார் போயிட்டு இருந்துச்சு 1965ல. அப்போ இவர் மேலே ஏரியல் அட்டாக் மூலிமா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவர் மேலே குண்டு பாஞ்சிருது. 9 புல்லட் இவர் உடம்புல இறங்கிடுது. அந்த இன்சிடென்ட் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக ஒரு சாப்பிட்டா எல்லாரும் கொஞ்சம் நேரம் தூங்கும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நார்மலாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மேஜர் வந்து திடீர்னு கத்திட்டு இருந்திருக்காரு, எல்லாரையும் எந்திரிக்க சொல்லி, எந்திரிங்கன்னு. சரி, எல்லாரும் கேஷுவலாக டீ குடிக்க தான் எந்திரிக்க சொல்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாராமா. ஆனால் அப்போதான் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு என்னன்னா, பாகிஸ்தான் ஆர்மி வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். நிறைய ஜவான்ஸ்லாம் அவங்க வெளியே போய் அட்டாக்ல இறந்தே போயிட்டாங்களாம். இவருக்கும் நிறைய புல்லட் இறங்கிடுச்சு உடம்புல, அதனால அவர் பேரலைஸ் ஆயிட்டாரு. அப்புறமா தான் அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நேரம் அட்மிட் பண்ணிட்டு அப்புறம் அவரை இங்க நேவி ஹாஸ்பிட்டல் மும்பைல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இவரை ஷிஃப்ட் பண்றாங்க. அங்க 2 வருஷம் கம்ப்ளீட்டா பெட்டுனால தான் இருந்திருக்காரு. அவரால் எந்திரிக்கவே முடியாமா. ஸோ அந்த அளவுக்கு அவரு பேரலைஸ் ஆயிருந்தாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிசியோதெரபி டாக்டர் அவரோட என்கரேஜ்மெண்ட் மூலியமா தான் இவரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இன்வால்வ்மெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு பர்பஸாகவும் இருக்கும். நீங்க ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நீங்க ஒரு எய்ம் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் இவர் நிறைய கேம்ஸ்ல கலந்துக்கிறாரு. 1967 அப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு மகாராஷ்டிரில் நடந்த ஸ்டேட் லெவல் கேம்ஸ் நிறையவே கலந்துக்கிட்டாராம். டேபிள் டென்னிஸு, டிஸ்கஸ் த்ரோ, அப்புறம் ஷார்ட் புட்டு. லேட்டராக பார்த்தீங்கன்னா 1968ல் ஃபர்ஸ்ட் டைம் பேரா ஒலிம்பிக்ஸ்க்காக இந்தியாவுக்காக கலந்துக்கிறாரு டேபிள் டென்னிஸ் ஸ்போர்ட்ல. அதில் கலந்துக்கிட்டப்ப ஒரே ஒரு ரவுண்டு தான் ஜெயிச்சாராம். இப்போ அடுத்த ரவுண்டில் இவர் எலிமினேட் ஆகிட்டாரு. ஆனால் இப்போ 1972 அந்த பேரா ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டப்ப இவர் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மிங்கில் 50 மீட்டர்ஸில் கோல்டு மெடலே வின் பண்ணிட்டாரு.
முரளிகாந்த் பெட்கர் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்காக கவர்மெண்ட் வந்து அவருக்கு பென்ஷன் அமௌண்ட் தரதா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த பென்ஷன் அமௌண்ட்லாம் வேணாம், எனக்கு ஒரு ஜாப் தான் வேணுங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதனால இவருக்கு பார்த்தீங்கன்னா டெல்கோ கம்பெனியில் நம்ம இப்போ இப்போ வந்து நம்ம டாடா மோட்டார்ஸ்னு கூப்பிடுவோம். அந்த கம்பெனியில் சீனியர் அசிஸ்டண்ட்டாக எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்பிட்வீனில் 1982 அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அர்ஜுனா அவார்டுக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் கவர்மெண்ட் வந்து அவரோட அர்ஜுனா அவார்டோட நாமினேஷனை நிராகரிச்சிட்டாங்க. எதனாலன்னா அவரோட டிசபிலிட்டியை காரணமாக காமிச்சு. அதனால அந்த இன்சிடென்ட்காக அவர் ரொம்பவே மன உடைஞ்சு போயிட்டாராமா. அப்புறம் பட் லேட்டரா 2018 அவரோட திறமையை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபைனலாக அங்கீகரிச்சிட்டாங்க. எப்படின்னா பத்மஸ்ரீ அவார்ட் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் கையால ஃபைனலாக வாங்கினாரு. அந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவர் ரொம்பவே சந்தோஷமா அறிஞ்சிட்டாரு. எதுனா ஃபைனலாக கவர்மெண்ட் வந்து தன்னோட திறமைய மதிப்பு கொடுத்து அவார்டு கொடுத்ததுக்காக. அப்புறம் அவரோட ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி 2024 இந்த வருஷம் தான் சந்து சாம்பியனுங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு ஹிந்தியில். அந்த மூவி வந்து பயங்கரமா சூப்பரா மோட்டிவேஷனா இருக்கும். அந்த மூவி பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கிருஷ்ணா.